500 அறிக்கை விட்டாங்கல்ல, என்ன செஞ்சாங்க? குடும்பத்துக்கு 10,000 கொடுக்குறது எல்லாரும் தான் சொல்கிறாங்க, எல்லா விஷயத்தையும் தான் சொல்கிறாங்க. இவர் 5,000 கொடுத்தாரு, அவர் 6,000 கொடுத்தாரு, அவர் பெண்களுக்கு இலவசம் பஸ் விட்றேன்றாரு, இவர் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இலவசம் பஸ் விட்றேன்னு சொன்னார். எல்லோரும் அள்ளி விடத்தான் செய்கிறாங்க, ஆனால் செயல்முறைக்கு எதுவுமே வர்றதில்லை. இதுதான் உண்மை. எந்த அரசியல் வந்தாலும் எந்த ஆட்சி வந்தாலும் சரி தான், சொல்கிறத யாருமே செய்ய மாட்டாங்க. யார் செய்கிறா? இது வரைக்கும் போன வட்ட தேர்தல் என்ன சொன்னாங்க? 500 அறிக்கை விட்டாங்கள்ல, என்ன செஞ்சாங்க? எதுவுமே செய்யலை இல்லை. அப்போ இந்த வருஷம் என்ன இவர் என்ன செஞ்சிட போகிறாரு? அவர் செஞ்சது தான் இவர் செய்ய போகிறாரு, இவர் செஞ்சது தான் அவர் செய்ய போகிறாரு. தமிழ்நாட்டில் ஆக முச்ச 2 கட்சி தான், பெருங்கொண்ட கட்சி 2 தான். ஒன்று டிஎம்கே, ஒன்று ஏடிஎம்கே. இவங்க 2 பேர் தான் இருப்பாங்க வருஷம் பூரா. 3வது அணியாக வர்றதுக்கு யாரும் வர முடியாது. 3வது அணியாக வந்த விஜயகாந்தவே எப்படியோ போயிட்டார். இன்றைக்கி இறந்த பிறட்டு அவரை தெய்வம் வச்சு கும்பிட்றாங்க. இன்றைக்கி கும்பிட்டு என்ன பண்ண? அதாவது 3வது அணி உருவாகிறதுக்கு இன்னும் லேட்டாகும். இந்த வருஷ தேர்வில் யாராலும் கணிக்க முடியாது. இந்த வட்டம் யார் ஜெயிப்பா யார் தோப்பானா நாம் மனிதர்கள் கணிக்க முடியாது. அன்னைக்கு மக்கள் பார்த்து என்ன செய்கிறாங்களோ அன்னைக்கு தான் நம்ம கணிக்க முடியும்.